50 வருஷ காலமாக ஜனங்க ஒரு ஒரு ஆளுங்கிட்ட ஆட்சி கொடுத்துருக்குறோம். ஒரு புதுமையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது எல்லாமே. ஒரு குடும்பத்தில் 7 பேர் இருக்கிறோன்னா அதில் வயசானவங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு 50 வயசு 40 வயசு போல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா நல்லா இருக்குமே. அது எந்த மாற்றம் நம்ம சொல்ல முடியாது, மக்களுக்கே தெரியாது. ஒரு குடும்பத்தில் 7 பேர் இருந்தாங்கன்னா 5 பேர் வாலிபருங்க, லேடிஸாக இருக்கலாம், ஜென்ஸாக இருக்கலாம். 2 பேர் கொஞ்சம் வயசானவங்க. அவங்க பேச்சு இப்போ எடுபட போகிறதில்ல. இப்போ 100 பேர் இருந்தாலும் ஒரு 85 பேர் அந்த வாலிபருங்க. புரிஞ்சுக்கின்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் பரவாயில்ல. கரெக்டுங்களா? ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபா வாங்குறாரு. 200 கோடி ரூபா ஒரு படத்துக்குனா கூட ஒரு வருஷத்துக்கு 5 படம் நடிச்சா கூட 1000 கோடி ரூபா வந்துச்சு. 1000 கோடியை விட்டுட்டு வரணும்னா அவருக்கு என்ன தலையெழுத்து அவர் வரணுன்ட்டு. அவர் 2026 வரணும்னா ஏதோ ஒரு பண்ணணுன்றதுக்கு வருஷம் தானே வராரு. அவர் போர் அடிக்குது, சினி ஃபீல்டு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வரலான்னு சொல்லிட்டுலாம் வரல யாரும். இதுமாதிரி கொள்ள அடிக்கணும், இந்தமாரி இங்கே அரசியல் பண்ணி கொள்ள அடிக்கணும்னு சொல்லிட்டுலாம் வரல. அப்படி கொள்ள அடித்தாலும் ஒரு வருஷத்தில் 1000 கோடிலாம் அடிக்க முடியாதுல்ல. அப்போ கூட நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 5 படம் பண்ண முடிஞ்சால் கூட 1000 கோடி வந்தது இதுலேயே. அதுக்கு 5 படம் பண்ணிட்டு போயினே இருந்தலாம்ல. எதுக்கு 26 முதலமைச்சராக வரணும் தேவையில்லாத? அது அவர் ஏதோ மக்களுக்கோசம் பண்ணணுன்ட்டு சொல்லிட்டு நான் வராரு. அவர் அது மக்களுக்கோசம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்ததுனால அவர் வரலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறேன் நான்.